என்னவோ கேட்கணும். துளசி செடிய அரளி பூவு தூரமாதா பார்க்கணும். என்ன நீயும் எதுக்கிட்ட என்னவோ கேட்கணும். நான் பிடிப்பேன் நெல் கதிரே நீ கருகாம வாழ வைப்பேன். இருந்த என்ன வெட்டி வேறா மாத்துன. சேவல போல் திரிஞ்ச என்ன ஊர்கோழியா ஆக்குன. கட்டுத்தறி தாள போல காலம் பூரா சுத்துன. வீட்டு தறி போல உந்தன் காலடியில் சிக்கின. சாமி மேல சத்தியமா சொல்லுறேன். ஓ மனசு காயப்பட கூடாதுன்ன கண்ணு. துளசி செடிய அரளி பூவு தூரமாதான் பார்க்கணும். என்ன நீயும் எதுக்கிட்ட என்னவோ கேட்கணும். நான் பறிச்ச முல்லராணி 3 வயல் தாண்டி புட்டாய மனசு கொல்லலாம். என் உயிரே உன ஒரு நாளும் மறக்கலையே. இளம் பயிரே உன ஒரு நாளும் வெறுக்கலையே வெறுக்கலையே வெறுக்கலையே. துளசி செடிய அரளி பூவு தூரமாதான் பார்க்கணும். என்ன நீயும் எதுக்கிட்ட என்னவோ கேட்கணும். நீ உதிராம நான் பிடிப்பேன். நெல் கதிரே நீ கருகாம வாழ வைப்பேன்.
radiotamila.com. சந்தோஷமாக நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து சொந்தங்களை வேகமாக இணைந்து கொள்ள போகின்றேன். தாளாமகி வந்திருக்கின்றார், இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்கிறார். லோட்டஸ் செல்வன் வந்திருக்கின்றார், பாடல் அருமை சொல்லியிருக்கிறார். விக்னேஷ் ராம் வந்திருக்கிறார், இனியும் மாலை வணக்கம் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் நிறைய பேர் ஸ்டிக்கர் கமெண்ட்ஸ் எங்களுக்கு இன்பாக்ஸ் இருக்கின்றார்கள். எல்லோருக்குமே நிகழ் தொடர்ந்து எங்களுடைய வானொலியோடு இணைந்து கொள்வதற்கு நிகழ்ச்சியில் நாங்கள் சோகம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சோகம் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது இதுதான் முக்கியமான விடயங்கள் உங்களோடு நான் பேசப் போகின்றேன். இந்த மனத்தியாளத்தை தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாளில் நாங்கள் சோகம் இல்லாமல் இருந்த நாட்கள் இருக்கின்றதா என்று பார்ப்போமாக இருந்தால் அதுவே எங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய நாளாகத்தான் இருக்கும். ஒரு நாளில் எங்களுக்கு 24 மனத்தியாளங்கள் கிடைக்கின்றது. 24 மனத்தியாளங்களில் 12 மனத்தியாளங்கள் எங்களுக்கு இந்த வேலைக்குரிய மனத்தியாளங்களாக இருக்கின்றது. இந்த வேலைக்குரிய மனத்தியாளங்கள், இந்த 12 மனத்தியாளங்களில் ஒரு சில நாடுகளில் அதை தாண்டி வேலை செய்கின்றார்கள். இந்த 12 மனத்தியாளங்களில் நாங்கள் சோகம் இல்லாமல் ஒரு நாளில் இருந்திருக்கின்றோமா அப்படின்னு யோசித்தால் அநேகமான பேருக்கு அது சொல்ல முடியாமல் தான் இருக்கும். ஏனென்று சொன்னால், ஒரு சில பேர் ஒவ்வொரு இடங்களிலும் ஏதாவது ஒரு சோகத்தை சந்தித்துக் கொண்டுதான் செல்வார்கள். ஒரு சில நேரங்களில் மேலதிகாரி பேசி செல்வார், ஒரு சில நேரங்களில் நண்பர்கள் புரியாமல் ஏதாவது மனதை காயப்படுத்துவார்கள். இப்படி ஏதோ ஒரு தடவையில் சோகம் வந்துதான் செல்கின்றது. ஒரு நாளில் சோகம் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக அந்த நாள் பூரா கழித்திருக்கிறோம் என்றாலே அந்த நாள் ஒரு கொடுப்பனமான நாளாக சந்தோஷப்பட்டு இரவில் நித்திரை அதிகமாக கொள்வதற்கு சாத்தியப்பாடுகள் அதிகம். இல்லாவிடில் இரவு போன பிறகு என்னை காயப்படுத்தியிருக்கிறார், என்ன செய்யலாம் என்ற அடுத்த கட்ட யோசனைகள், அதன் காரணமாக தூக்கமின்மை பிரச்சனை, இப்படி எல்லாம் நிறைய வரும். அப்படியே ஒரு நாளில் நாங்கள் சோகம் இல்லாமல் நடந்த நாட்கள் எங்களுக்கு பொன்னான நாட்கள். அப்படியான நாட்களை எவ்வாறு நடந்து சென்றிருக்கின்றீர்கள் என்பதை ஞாபகம் வையுங்கள். அதை பேசலாம் உங்களோடு அடுத்த பாடலோடு. இன்பம் கொடி கட்டும் சுகம் சொல்லி உனை சுத்தும் மூச்சு இனி உள்ளம் தாங்காதடி.
தாகத்தை சொல்லுதடி தொட்டுக் கொள்ளும் வேகத்தை சொல்லுதடி தாழம்பூச்சேல மாமாவ மேல தாகத்தை சொல்லுதையா தொட்டுக் கொள்ளும் வேகத்தை சொல்லுதையா இளவரவ ரெண்டும் சரிமட்டம் மனமெங்கும் இன்பம் கொடிகட்டும் சுகம் சொல்லி உனை குட்டும் தாழம்புச்சல மானேயம் மேல தாகத்தை சொல்லுதடி தொட்டுக் கொள்ளும் வேகத்தை சொல்லுதடி ரேடியோ தமிழா வானொலியில் உத்தியோகபூர்வ இணையதளம் www.radiotamila.com, Facebook www.facebook.com/Radio Tamila, Twitter www.twitter.com/Radio Tamila FM ஆகிய வலைத்தளங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். ரேடியோ தமிழா வானொலியை 24 மணித்தேலமும் கேட்டு மகிழ இன்றைய உங்கள் மொபைலில் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்யுங்கள். ரேடியோ தமிழா FM கேளுங்கள், ரசியுங்கள். நேரம் சரியாக 4:38 சந்தோஷமாக நாங்கள் இணைந்திருக்கிறோம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் எங்களோடு யார் யார் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு இப்பொழுது உங்களோடு பயந்து கொள்ளலாம். வந்திருக்கின்றார் பாலாஜி ஆர்டிஆர் வந்திருக்கிறார். வணக்கம் அண்ணா, வணக்கம் உறவுகளே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். செல்வன் தேகா வந்திருக்கிறார், இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் எங்களோடு வந்திருக்கிறார் மேரி கீதா வந்திருக்கிறார், ஹாய் குட் ஈவினிங் சொல்லியிருக்கிறார். நிகழ்ச்சியில் நாங்கள் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கையில் சோகம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி, இந்த சோகம் என்று சொன்னால் எல்லோருக்குமே தெரியும், பேசாமல் அமைதியாக இருப்பது, ஏதாவது ஒன்று யோசித்துக் கொண்டிருப்பது, மற்றவர்களுடன் கதை குறைவாக இருப்பது, இதைத்தான் நாங்கள் சோகம் என்று சொல்லுவோம். அதுக்கு பின்னால் நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும். அதை நாங்கள் புரிந்து கொள்ளாமலே ஒரு சில நேரங்களில் கடந்துடுவோம். அப்படி இல்லாமல் எங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் அவர்களிடம் கதைத்து நாங்கள் அதை கேட்டு அதை தீர்த்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டிய தேவை எல்லோருக்குமே இருக்கின்றது. சரி, நிகழ்ச்சியில் நாங்கள் சோகம் பற்றி பேசிக் கொண்டுள்ளோம். பொதுவாக இந்த சோகம் எதனால் ஏற்படுகின்றது என்று பார்ப்போமாக இருந்தால், எதிர்பாராத விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற போது சோகம் அதிகமாக இருந்தது. இந்த எதிர்பாராத விடயங்கள் அது பொதுவாகவே எங்களுக்கு இழப்புகளாக இருக்கலாம், அதே நேரத்தில் ஒரு வீதி விபத்துகளாக இருக்கலாம். அப்படி ஒரு எதிர்பாராத விடயங்கள், எதிர்பார்த்த ஆசைகள் நிறைவேறாத விடத்து எங்களுக்கு சோகங்கள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பிரச்சனைகள், இந்த மூன்றும் தான் எங்களுக்கு சோகத்தை அதிகமாக தந்துவிடுகிறது. எதிர்பாராமல் நடக்கின்ற விடயங்கள், நாங்கள் எதிர்பார்த்து நடக்காமல் போகின்ற விடயங்கள், அதே நேரத்தில் எங்களுக்கான பிரச்சனைகள், இந்த மூன்றும் எங்களுக்கான சோகங்களை அதிகமாக தந்துவிடுகின்றது. அது எவ்வாறு என்று உங்களோடு நாங்கள் பயந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்து கொள்ளுங்கள். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பர் ஆர்ச்சீரனாவோடு. நெஞ்சே பாவை நெஞ்சே, நெஞ்சே நெஞ்சே பாவை நெஞ்சே, காதல் பிறந்த கதையை சொல்வாயா, பருவ தவிப்பை நீயே சொல்வாயா, காதல் தேவன் சூழ்ச்சி கடற்கரை சாட்சி, காதல் செய்த காட்சி கடலலை சாட்சி. நெஞ்சே நெஞ்சே பாவை நெஞ்சே, காதல் பிறந்த கதையை சொல்வா. கல்லணையில் நீரே இல்லை நல்விழியில் கண்டேன், மல்லிகையின் மடியில் சற்றே மலை சரிய கண்டேன், நினைவலைகள் விஷவண்டுகளால் துரத்தி தாக்க கண்டேன், கண்ணந்தொட்ட காற்றே ஓ களவு ஆகலாச்சே நெஞ்சே, கனத்து போன நெஞ்சே நெஞ்சே, காதல் பண்ணு வயதே காயம் பட்ட மனதே, நெஞ்சே நெஞ்சே பாவை நெஞ்சே, காதல் பிறந்த கதையை சொல்வா.
நம்பிக்கையாய் தோளின் மேலே சாய்ந்திருந்த கொடியே கபடத்தோடு சூறாவளிதான் பிரித்து உன்னை எறிய நாடி அருந்து தவிக்கிறது இணை நாதன் தேடியேங்க விலகி போன மழையே ஓ விதையின் துடிப்பை கேளு நெஞ்சே நீ விரகத்தீயை ஊது நெஞ்சே காதல் பண்ணும் வயதே காயம் பட்ட மனதே நெஞ்சே நெஞ்சே பாவை நெஞ்சே 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 பாவை நெஞ்சே காதல் பிறந்த கதையை சொல்வாயா பருவ தவிப்பை நீயே சொல்வாயா காதல் தேவன் சூழ்ச்சி நேசம் எங்கு போச்சோ காதல் செய்த காட்சி நனைந்து கரையலாச்சோ நெஞ்சே நெஞ்சே பாவை நெஞ்சே காதல் பிறந்த கதையை சொல்வா www.radiotamila.com சந்தோஷமும் உற்சாகமும் தந்து கொண்டிருக்கின்ற மாலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம். பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியோடு எங்களோடு நிகழ்ச்சியில் ஒரு சில நேர சொந்தங்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டிருக்கிறார்கள். எங்களோடு இணைந்து கொண்ட நேர சொந்தங்களை நான் வேகமாக எடுத்துக்கொள்ள மேரி கீதா வந்திருக்கிறார். கலைவாணி வணக்கம் அப்படின்னு சொல்லி இன்னொருவரை வரவேற்றிருக்கின்றார். ஓகே, அதில் செல்வன் டாகா வந்திருக்கின்றார் சொல்லியிருக்கிறார். அன்பு சகோ இந்த பாடல் ஒளிபரப்ப வேண்டும், என் காதலிக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே, நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்து கொள்ளுங்க. நீங்கள் கேட்ட பாடல் கூட நான் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்லியிருந்த விடயம் என்று சொன்னால், பாடல் ஒளிபதற்கு முன்னாடி நான் உங்களோடு ஒரு விடயத்தை பயந்திருந்தேன் என்று சொன்னால், இந்த சோகம் பெறுவதற்கு எங்களுக்கு 3 காரணிகள் பிரதானமாக இருக்கின்றது என்று சொல்லியிருந்தேன். அந்த 3 காரணங்கள் உங்களுக்கு எதிர்பாராமல் நடக்கின்ற விடயங்கள், ஒரு நாளில் அதில் எங்களுக்கு எதிர்பார்த்து நடக்காமல் போகின்ற விடயங்கள், அதில் பிரச்சனைகள், இந்த 3 எங்களுக்கான சோகத்தை அதிகமாக தந்து விடுகிறது. இதில் 2 விடயங்களை நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம். அதாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த எதிர்பார்த்து நடக்காமல் இருக்கின்ற விடயங்கள், அதுக்கு காரணம் எதிர்பார்த்து நாங்கள் ஆசைகள் வைப்பது, அதை நாங்கள் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளலாம். அதே இதில் பிரச்சனைகள், இந்த 2ஐயும் எங்களால் ஓரளவு சமாளித்துக் கொள்ள முடியும். அதாவது சொல்ல வேண்டும் சொன்னால், நாங்கள் சோகத்திலிருந்து விடுவதற்காக இந்த 2ஐயுமே எங்களுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் எதிர்பார்க்காமல் நடக்கின்ற விடயங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், ஒரு வீதி விபத்து, அதை நாங்கள் கவனக்குறைவு என்றும் சொல்லலாம். சில நேரங்களில் நாங்கள் கவனமாக செல்வோம், வருபவர்கள் தவறாக வருவார்கள். அதனால எதிர்பார்க்காமல் நடக்கின்ற விடயங்களை நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த சோகத்தை கொஞ்சம் தள்ளி வைப்பது என்பது கடினம் தான். அந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த சிக்கல்களை நாங்கள் தள்ளி வைக்க முடியாது. ஆனால் இந்த 2ஐயுமே எங்களுடைய கைகள் கொண்டு வரலாம். அந்த 2ஐயுமே நாங்கள் எங்களுடைய கைகளுக்குள் கொண்டு வந்து நாங்கள் குறைத்துக் கொள்வோமாக இருந்தால் நிறைய சோகங்களை நாங்கள் கடந்து செல்லலாம். அதாவது நிறைய சோகங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அதை எவ்வாறு நாங்கள் செயற்படுத்துவது என்பதை உங்களோடு அடுத்த பாடலோடு நான் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்வேன். நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் வரவில்லை என்று சொன்னால் சோகப்படவே வேண்டாம். இன்னொரு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வது சந்தோஷமாக என்னோட பாடல் கேட்டு மாடலாம். நிகழ்ச்சியில் வருகிறது உற்சாகமான ஒரு பாடல், கேட்கலாம் எல்லோருமாக. பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ சாய்ந்தாடும் சங்கீத துளி பட்டாலும் முத்தாகிடும் முத்துந்தே படை கொண்டு நடக்கும் மன்மத சிலையோ மன்னவன் விரல்கள் பல்லவன் மொழியோ இமைகள் உதடுகள் ஆகுமோ வெட்கத்தின் விடுமுறை ஆயுளின் வரைதான் செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ சாய்ந்தாடும் சங்கீத துளி பட்டாலும் முத்தாகிடும் முத்துந்தே
அந்திச்சூரியனும் குன்றில் சாய மேகம் வந்து கச்சையாக காமன் தங்கும் மோகப்பூவில் முத்தக்கும் மாடம் தங்கத் திங்கள் நெற்றி பொட்டும் இட்டு வெண்ணிலாவின் கன்னம் தொட்டு நெஞ்சிலாடும் சுவாசச் சூட்டில் காதல் குற்றாலம் தேன் தெளிக்கும் தென்றலாய் நின்னருகில் வந்து நான் சேலை நதி ஓரமாய் நீந்தி விளையாடவா நாளும் மின்னல் கொஞ்சம் தாளம் பூவைச் சொல்லி ஆசை கேணிக்குள்ளே ஆடும் மீன்கள் துள்ளி கட்டிலும் கால்வலி கொள்ளாதோ கைவளை கைகளை கீறியதோ செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ சாய்ந்தாடும் சங்கில் துளி பட்டாலும் முத்தாகிடும் முத்துண்டே இந்த தாமரைப் பூத்தியில் இன்று காத்திருக்கு உள்ளம் நொந்து கண்கள் என்னும் பூந்தேன் தும்பி பாடிச் செல்லாதோ அந்த காமனம்பு என்னை சுட்டு பாவை நெஞ்சின் நாணம் சுட்டு மேகலையின் நூலறுக்கும் சேலை பொன்பூவே விண்ணியது தாமரை வண்டு தொடும் நாளிலா பாவை மயில் சாயுதே மன்னவனின் மார்பிலோ முத்தத்தாலே பெண்ணே சேலை நெய்வேன் கண்ணே நாணத்தால் ஓராடை சூடிக் கொள்வேன் நானே பாயாகும் அடி சொல்லாதே பஞ்சணம் புதையல் ரகசியமே சாய்ந்தாடும் சங்கில் துளி பட்டாலும் முத்தாகிடும் முத்துண்டே செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ மன்னவன் விரல்கள் பல்லவன் ஒளியோ படை கொண்டு நடக்கும் வன்மத சிலையோ இமைகளும் உதடுகள் ஆகுமோ வெட்கத்தின் விடுமுறையாயுடின் வரைதானோ செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ சாய்ந்தாடும் சங்கில் துளி பட்டாலும் முத்தாகிடும் முத்துண்டே எமது வானொலியின் ஒளி தெளிவு பற்றிய கருத்துக்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். பதிவிடுங்கள் www.facebook.com/radio tamila அல்லது www.twitter.com/radio tamila fm. வானலைகளில் புதுமையை விரும்பும் உங்களுக்கானதோர் புதிய வானொலி ரேடியோ தமிழா FM. இணைய முதல்வன் ரேடியோ தமிழாவை சூப்பரான பாடல் ஒன்று நாங்கள் கேட்டு ரசித்து வந்திருக்கிறோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் எங்களோடு வந்து இணைந்து கொண்டிருக்கிற நேர் சொந்தங்களை இணைப்பதற்கு முன்னாடி நான் சொன்ன விடயத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன். என்ன விடயம் என்று சொன்னால், சொல்லியிருந்தேன் இந்த சோகத்தை குறைப்பதற்கு என்னென்ன விடயங்களை கையாள வேண்டும் என்று. அதுக்கு முதலாவதாக பிரச்சனைகளை குறைத்தாலே எங்களுக்கு சோகம் தானாகவே குறைந்துவிடும். உதாரணத்துக்கு பிரச்சனைகளை குறைப்பது என்று சொன்னால் வலிய பிரச்சனைகளுக்கு போகாமல் கொஞ்சம் இருந்து கொள்ள வேண்டும். இதயத்தில் இன்னொரு பிரச்சனை எங்களை தேடி வருது என்று சொன்னாலும் அதை சமாளித்து பிரச்சனையை மேல விடாமல் அமைதியாக்குவதற்கு நாங்கள் கடினமாக பழகிக்கொள்ளும். இதை நாங்கள் குடும்பத்தில் இருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும். குடும்ப பழக்கம் தான் எங்களுக்கு வெளியிருக்கிற. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், மனைவி எங்களை சீண்டுவது போல ஒரு சில வார்த்தைகளை விட்டாலும் அதை கேட்டுக்கொண்டு அமைதியாக கேட்காது போல நடந்து செல்வதில் தான் அதில் கட்டித்தனம் இருக்கிறது. இதே விடயத்தை வீட்டில் நாங்கள் என்னென்ன விடயங்களை கவனித்து எங்களுடைய பிரச்சனைகள் எம்பவிடாமல் செய்கின்றோமோ அதே உக்தியை தான் நாங்கள் வெளியிடங்களிலும் சமூக மட்டத்திலும் செய்ய போகிறோம். அதன் பிறகு உங்களுக்கு சோகங்கள் வருவதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லை. சுகந்தன் வந்து சொல்கின்றார் பேசிக்கொண்டோம், இப்படிதான் வீட்டில் நடக்குது போல் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிகழ்ச்சியில் உற்சாகமாக நிறைய விடயங்கள் நாங்கள் பேச போகின்றோம். இன்னும் பல விடயங்கள் சொல்ல போகின்றோம். இந்த பிரச்சனைகளை சமாளிப்பது, அது மட்டுமல்ல சொல்ல வேண்டும் சொன்னால் இந்த எதிர்பார்த்து கிடைக்காவிடில் எவ்வாறு சோகத்தை தவிர்ப்பது, இதையும் பேசலாம். நிகழ்ச்சியோடு தொடர்ந்து முடிந்திருங்கள். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு உங்கள் அன்பர் அறிவிப்பாளர் ஆர்ச்சி ரணாவோடு.
ஐயங்காரு வீட்டு அழகே ஐயங்காரு வீட்டு அழகே ஐயங்காரு வீட்டு அழகே உன் போலழகி பிறக்கவும் இல்லை இனிமேல் பிறந்தால் அது நம் பிள்ளை உன் போல் சமத்து உலகினில் இல்லை காதலன் சமத்து காதலில் தொல்லை அறியாமைதான் இங்கே பேரின்பம் அன்பே காதலின் வகுப்பில் மாணவன்தான் பண்டிதனை ஐயங்காரு வீட்டு அழகே ஐயங்காரு வீட்டு அழகே ஐயங்காரு வீட்டு அழகே மகரந்த பொடிகளை எடுத்து அதில் மஞ்சள் தங்கம் கொஞ்சம் இட்டு இடித்து திரு கண்ணம் எங்கும் சுண்ணம் பூசி வண்ணம் செய்தானோ ஒரு கோடி பூக்கள் கொண்டு ஜோடி பூக்கள் செய்தானோ உன் முதடு சேர்ந்தால் பூப்படையும் வார்த்தை நம் முதடு சேர்ந்தால் பூப்படையும் வாழ்க்கை அள்ளி சேர்த்தே உங்கள் உயிருக்குள் அனுமதி ஒரு முறை ஐயங்காரு வீட்டு அழகே ஐயங்காரு வீட்டு அழகே ஐயங்காரு வீட்டு அழகே உச்சிவானை தத்தி தாவி இழுத்து உன் நட்சத்திர தோரணங்கள் சமைத்து நீ முத்துத்தாவம் பந்தர் கீழே மாலை கொள்வாயா உன் முத்தத்தாலே வாடும் மண்ணும் ஈரம் செய்வாயா வான்மழையில் நனைந்தால் பயிர்கள் உருவாகும் ஆண்மழையில் நனைந்தால் உயிர்கள் உருவாகும் தயங்காதே, மெல்ல தொடங்கட்டும் அழகிய தவறுகள் ஐயங்காரு வீட்டு அழகே ஐயங்காரு வீட்டு அழகா ஐயங்காரு வீட்டு அழகே உன் போலழகி பிறக்கவும் இல்லை இனிமேல் பிறந்தால் அது நம் பிள்ளை உன் போல் சமத்து உலகினில் இல்லை காதலன் சமத்து காதலின் தொல்லை அறியாமைதான் இங்கே பேரின்பம் அன்பே காதலின் வகுப்பில் மாணவன்தான் பண்டிதனே ஐயங்காரு வீட்டு அழகா ஐயங்காரு வீட்டு அழகே ஐயங்காரு வீட்டு அழகா
அந்நியன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல்கள் கேட்டு ரசித்து வந்திருக்கோம். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் தன்னுடைய இசையில் கைவண்ணத்தை காட்டியிருக்க டாங்க தகுஜுக்கு தின்னா அப்படின்னு சொல்லி நல்ல வசனங்களை எல்லாம் போட்டு ஒரு விதத்தில் சொல்ல வேண்டும் சொன்னால் கொஞ்சம் சோகமாக இருப்பவர்களோட இந்த பாடலில் அந்த அதாவது மேளம் வருகின்ற நாதத்தை கேட்டு சந்தோஷம் அடைந்திருப்பார்கள். அவ்வளவு தூரத்துக்கு இனிமையாக இருக்கும் இந்த பாடல்கள். சரி, நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த சோகத்தை தாண்டி சுகத்துக்கு செல்வது சம்பந்தமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகளை குறைப்பது சம்பந்தமாக பேசியிருந்தோம். அதாவது பாடலுக்கு முன்னாடி இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த விடயம் என்னன்னு சொன்னால், இந்த எதிர்பார்ப்புகளை நாங்கள் கொஞ்சம் குறைக்க வேண்டும். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. வாழ்க்கையில் நாங்கள் ஒரு கட்டத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும், இன்னதாக வர வேண்டும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பில் ஒரு மட்டம் இருக்க வேண்டும். அதாவது ஒரு சில நேரங்களில் எதிர்பார்ப்பு எல்லை மீறி போய்விடுகிறது. அமெரிக்க ஜனாதிபதியா ஆக வேண்டும் என்று இலங்கையில் இருக்கின்ற ஒருவர் நினைத்தால் அது எதிர்பார்ப்பு நல்ல எதிர்பார்ப்பே இல்லை. ஆனால் எங்களுக்கு ஏற்ற எதிர்பார்ப்புகள் அது மட்டுமல்ல, இன்னொரு விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய எதிர்பார்ப்பு கிடைக்காவிடிலும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் என்ற ஒரு எண்ணத்தை ஆரம்பத்திலே எடுத்துக்கொண்டு இருப்போமாக இருந்தால் நாங்கள் வெற்றி அடைவதற்கான வழியாக இருக்கும். அதே நேரத்தில் எங்களுடைய சோகங்களும் கடந்து சுகத்துக்கு நாங்கள் செல்வதற்கு வழி சமைக்கும். அதன் காரணமாக எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் எங்களுக்கு ஏற்றால் போல் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எதிர்பார்ப்பில் நம்பிக்கை வையுங்கள். ஆனால் அந்த எதிர்பார்ப்பில் நம்பிக்கையில் தவறுதல், அதாவது சொல்ல வேண்டும் சொன்னால், அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் சோகமாக அடைய மாட்டேன் என்பதில் உறுதியாக இருங்கள். அப்படி இருந்தீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த சோகத்தை தாண்டி சுகத்துக்கு வரலாம். நிகழ்ச்சியில் இன்னும் பல விடயங்கள் சந்தோஷமாக பேசலாம். என்னோட உங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸ் செய்யலாம். 0094778584 வாட்ஸ்அப் பைபர் இலக்கத்தின் வாயிலாக. ஸ்ரீரங்க காவிரியே பொன்மொட்டு மானே பூந்தட்டு தேனே பூமியின் தேவதையே மண்ணிலே ஒரு வெண்ணிலா கலை வண்ணங்கள் இந்த பெண்ணிலா குளிர் மேகம் உந்தன் கண்ணிலா கோயில் பாடும் கீதம் சொல்லிலா செம்பட்டு பூவே வெண்முத்து தேரே ஸ்ரீரங்க காவிரியே பொன்மொட்டு மானே பூந்தட்டு தேனே பூமியின் தேவதையே. பட்டுடுத்தி நடந்திடும் கங்கையின் ஊர்வலமோ கால பிரம்மனவன் வழங்கிய பெண்ணின சீதனமோ மண்ணிலே அந்த தேவன் சபை வந்து கூடும் பல வாழ்த்து சொல்லி உன்னை பாடும் புன்னகைதான் பொன்னகையோ கன்னிகை வா 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 செம்பட்டு பூவே ஸ்ரீரங்க காவிரியே பொன்மொட்டு மானே பூந்தட்டு தேனே பூமியின் தேவதையே.
தமிழா FM. ஸ்ரீரங்க காவிரியே பொன்மொட்டுமானே பூந்தட்டு தேனே பூமியின் தேவதையே. பாடல் ஒலித்தோ இந்த நேரம் 5:05 மூன்றாவது மனத்தியாலத்துக்கு வந்துவிட்டோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இந்த மனத்தியாலத்திலும் சோகம் சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேச போகின்றோம். பல பேருக்கு பொதுவாகவே வாழ்க்கையில் எந்த நாளுமே வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு சில பேருக்கு ஒரு நாளில் அதிகமான சோகத்தையும் கடந்து வந்திருப்பீர்கள். இப்படி சோகம் வராத ஒரு மனிதனாக எவருமே இருக்க முடியாது. அதே ஒரு நாளில் பல சோகங்களையும் கடந்திருப்பீர்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்படியான நபர்கள் நிறையவே நான் கண்டிருக்கிறேன். நான் கூட ஒரே நாளில் நிறைய சோதனைகளை, அதாவது சோகங்களை கடந்திருக்கின்றேன். அதையும் சிரித்துக் கொண்டு சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஏனென்றால் சோகங்கள் எல்லாமே எங்களை நல்வழிப்படுத்துவதற்காக, அதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்ல வேண்டியதான் ஒவ்வொரு மனிதனுடைய திறமையும், அது மட்டுமல்ல எதிர்பார்ப்பும். சரி, நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டுள்ள 3 விதங்கள் காரணமாக பிரதானமாக சோகங்கள் ஏற்படுது என்று சொல்லியிருந்தேன். அந்த 3 விதங்களில் முக்கியமாக எங்களுக்கு பிரச்சனைகள் காரணமாகத்தான் சோகங்கள் அதிகமாக வருகின்றது. மற்ற 2 விடயங்கள், அந்த 2 விடயங்கள் புதிதாக இணைந்து கொண்ட சொந்தங்களுக்காக சொல்கின்றேன். நாங்கள் எதிர்பார்த்து நடக்காவிட்டால் எங்களுக்கு ஒரு சோகம் பெறும். அதே எதிர்பார்க்காமல் நடக்கின்ற விடயங்களும் எங்களுக்கு சோகம் தரும். இந்த 2 விடயமும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான், ஒரு 20% தான் இந்த தாக்கத்தை செலுத்தும் சோகத்தில். ஆனால் இந்த பிரச்சனைகள் தான் எங்களுடைய வாழ்க்கையில் சோகத்தை அதிகமாக கொண்டு வருகின்றது. அது மனித வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த பிரச்சனைகளை சமாளிக்க தெரிந்து விட்டாலே நிறைய பேர் நிம்மதியாகவும் சந்தோஷத்தோடும் இருக்கலாம். இந்த சோகம் கூட கூட எங்களுக்கான மன அழுத்தங்கள் அதிகமாகி எங்களுக்கு உடல்நிலையில் பிரச்சனைகளும் அதிகமாக ஏற்படுத்தும். இப்பொழுதே கூட நான் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு சில நேர் சொந்தங்கள் எங்களுடைய இன்பாக்ஸில் சொல்லி இருக்கிறார்கள் இந்த சோகம் பற்றி ஒரு சில விடயங்கள். அதை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஒலிக்க வருகின்றது இந்த பாடல் ரொம்பவே ஒரு சுவைட்டான பாடல். அது மட்டுமல்ல, ஹரி ஸ்ரீராஜனுடைய இசையில் இந்த பாடல் ரொம்பவே ஒரு சூப்பரான பாடல். இந்த பாடலை நீங்களுமாய் கேட்டு ரசிக்க போகின்றோம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில். Música liotsa, galina, 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 galina tamsi. Música paia, música lírica transiut. Música liotsa, galina, 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 galina tamsi. Música paia, música lírica transiut. தெரித்தாய் வாழ்வழைத்த காற்றை என்னோடு தானே ஆடவாவா மூழ்க நதி போலே நில்லாமல் காதல் பாடவாவா மலர்களும் நமது அடைந்ததே, கடவுளின் கடமை முடிந்ததே, அழகிலே பிறந்த நாட்டிலே தலைகள் குழிந்ததோ, மமதை அழிந்ததோ, கடமை முடிந்ததோ, பிறந்த நொடியிலோ. ஏ பெண்ணே, ஏ பெண்ணே, வளைவுகளில் தொலைவது போல உணர்கிறேன், இடையினிலே திணறுகிறேன், கனவிதுதானா வினவுகிறேன். லரண 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 லரண
உருவுதோ ஏனேனோ எனையேனோ உருக்குகிறாய் நெருப்பினை நெஞ்சில் இறக்குகிறாய் இடைவெளியை சுருக்குகிறாய் இறக்கமே இன்றி இருக்குகிறாய் Música, 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 música gatsa. La 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 la. Música, 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 música para. La 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 la. கால்முளைத்து போவே என்னோடு பலே ஆடவாவா மோகனதி போலே இல்லாமல் காதல் பாடவாவா கேமாவில் பூவின் வாசமதை உன்னிடங்களில் கண்டேனே சோவிய தோவிய கவிதைகளை உன்னிகளின் ரேடியோ தமிழா வானொலியின் உத்தியோகபூர்வ இணையதளம் www.radiotamila.com, Facebook www.facebook.com/Radio Tamila, Twitter www.twitter.com/Radio Tamila FM ஆகிய வலைத்தளங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். ரேடியோ தமிழா வானொலியை 24 மணித்தேலமும் கேட்டு மகிழ இன்று உங்கள் மொபைலில் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்யுங்கள். ரேடியோ தமிழா FM கேளுங்கள், ரசியுங்கள். சந்தோஷமான ஒரு மாலை பொழுதில் தொடர்ந்து முடிந்திருக்கின்ற பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து உடனே சொந்தங்கள் கேட்டிருக்கிறார்கள். பிரச்சனைகளை எவ்வாறு நான் குறைப்பது அப்படின்னு சொல்லி சுகந்தன் வந்து கேட்டிருக்கின்றார். ஓகே, அவர் கூட காமெடியாக கேட்டாரோ தெரியவில்லை, ஆனால் ஸ்டிக்கர் கமெண்ட்ஸ் அதோடு சேர்த்து வந்திருக்கின்றது. அதை பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்போடு தான் கேட்டிருக்கிறார். உண்மையில் எல்லோருமே சொல்லிக் கொள்வது நான் மட்டுமல்ல, பிரச்சனைகளுக்கு முதலாவது காரணம் நம்முடைய மவுத் தான். ஆங்கிலத்தில் சொல்வது தமிழில் வாய், நம்முடைய வாய் தான் காரணம் பல பிரச்சனைகளுக்கு. இதை குறைத்துக் கொண்டாலே நிறைய பிரச்சனைகள் இருந்து தப்பலாம். இதன் காரணமாக எங்களுக்கு சோகம் ஏற்படுவதை குறைக்கலாம். எங்களுடைய வாயை நாங்கள் கொஞ்சம் குறைப்புமா இருந்தால் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சமாளித்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, எங்களுக்கு சோகத்தும் வாழ்க்கையில் நிறையவே குறையும். நீங்கள் இந்த நாளில் இருந்து நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். உங்களுடைய மனைவியோ பிள்ளைகளோ இவர்களிடம் இருந்தே ஆரம்பியுங்கள். அதாவது ஒரு விடயத்தை நீங்கள் ஒருக்கா சொல்லுங்கள். அந்த ஒருக்கா சொல்லாவிடில் அவர்களிடம் தொடர்பை கொஞ்சம் குறைத்துக் கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு உங்களுடைய புரிதல் விளங்கும். அதன் பிறகு உங்கள் மேல் கொஞ்சம் நாட்டம் ஏற்படுத்துவார். உங்களுடைய அப்பா ஒரு தடவை தான் சொல்லுவார், நெடுகளும் பேச மாட்டார் அப்படின்னு எல்லாம் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இந்த பேச்சு அதிகமாகின்ற பொழுது எங்களுக்கான மரியாதையும் குறைகின்றது. அது மட்டுமல்ல, எங்களுக்கு பிரச்சனைகளும் பெறுகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவதானித்து பாருங்கள். நான் அதிகம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் நான் பேசினால்தான் நீங்கள் கேட்க முடியும். சரி, நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த விடயங்களோடு தொடர்ந்து முடிந்திருப்போம். அடுத்ததாக எங்களோடு இணைந்து கொண்ட நேர் சொந்தம் சொல்லியிருந்த அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல ஒரு சோக பாடலும் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். இவர் கூட வந்து இணைந்து கொண்டு சொல்லும் போது சொல்லியிருந்தார், எனக்கு நல்ல ஒரு சோக பாடல் தாங்க, எனக்கு சோகம் தான் ரொம்பவே பிடிக்கும் சொல்லியிருக்கேன். சோகம் கூட சுகமானது தான் ஒரு சில நேரங்களில் கேட்கலாம். அந்த பாடல் நான் பாடலில் மட்டும்தான் சொல்கின்றேன். சோக பாடல்கள் என்பது சுகமானது, வாழ்க்கையில் சோகம் என்பது அவ்வளவு சுகமானதாக இல்லை. அதுதான் உண்மை. பாடலில் சோகம் ஒரு சில நேரங்களில் சுகமானது. கேட்கலாம் பாடல். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையின் ஊஞ்சலில் ஆடும். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையின் ஊஞ்சலில் ஆடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும். காற்றினில் சாரல் போல பாடுவேன், காதலை பாடி பாடி வாழ்த்துவேன். நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன்.
ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலில் ஆடும். மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்பவரமாகும். உன் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும். பூவே உன் புன்னகை என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும். ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலில் ஆடும். இன்னும் 100 ஜன்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள். காதலோடு வேதங்கள் 5 என்று சொல்லுங்கள். தென் பொதிகை சந்தன காற்று உன் வாசல் வந்திட வேண்டும். ஆகாய கங்கைகள் வந்து உன் நெஞ்சில் பொங்கிட வேண்டும். கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயின்று ஆனதே. கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயின்று ஆனதே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலில் ஆடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும். காற்றினில் சாரல் போல பாடுவேன், காதலை பாடி பாடி வாழ்த்துவேன். நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலில் ஆடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும். www.radiotamila.com. ரேடியோ தமிழா நேரம் சரியாக 5 மணி 20 நிமிடம். பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு இன்பாக்ஸ் செய்திருக்கின்றார் குமரன் என்று சொல்லியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், அண்ணா சோக பாடல்கள் நான் கேட்பது குறைவு, வாழ்க்கையே சோகமாகிவிடும் என்று மம்மி சொல்லும் அப்படி என்று 90K கிட்ஸா தான் அவர் இருப்பார் போல் இருக்கின்றார். 90K கிட்ஸுக்கு இப்படி ஒரு விடயத்தை எல்லோருமே சொல்லியிருந்தார்கள். அந்த சோக பாடல் கேட்டால் வாழ்க்கையே சோகமாகிடும் என்று அப்படி சொல்லியிருந்தார்கள். உண்மையை அதை பார்க்க போகுமா என்றால் KJ ஜெயசுதாஸ் அவர்கள் நிறைய பாடல்கள் சோக பாடல் பாடியிருக்கிறார். அதுதான் அவர் தாடி வைத்திருக்கிறாரோ தெரியவில்லை. இருந்தாலும் அவர் மேடையில் சிரித்துக் கொண்டுதான் பாடுகின்றார். சந்தோஷமாக நிகழ்ச்சியில் நாங்கள் சோகம் கூட ஒரு சில நேரங்களில் சுகத்தை தரும் பாடல்கள் விடயத்தில் தான் நான் சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் இந்த சோக பாடல்கள் என்பது
பழைய நினைவுகளையும் கொண்டு செல்லும். அதாவது உதாரணமாக பஸ் பிரயாணத்தில் செல்லும் போது அல்லது நாங்கள் வேறு எங்காவது செல்லும் போது சில சோக பாடல்கள் எங்களுடைய பழைய நினைவுகளுக்கு கொண்டு செல்லும். அப்படியான பாடல்கள் நிறையவே இருக்கின்றது. உதாரணத்துக்கு ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் ஞாபகம் இருக்குது பாடல் சூப்பரான ஒரு பாடல், பரத்வாஜினுடைய செயல். அந்த பாடல் கேட்கும்போது எங்களுடைய பள்ளி பருவகால நினைவுகளுக்கு கொண்டு செல்லும். அப்படியான ஒரு சில பாடல்கள் எங்களுக்கு பள்ளி பருவகாலத்துக்கு கொண்டு செல்வதோல் ஒரு சில பேருக்கு தங்களுடைய வாழ்க்கையின் பின் அத்தியாயங்களுக்கு கொண்டு செல்லும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆராரோ பாடியதாரோ சிவாஜி கணேசன் பாடுவார், அதை KJ ஜேசுதாஸ் தான் பாடியிருக்கிறார். அந்த பாடல் மனைவி இறந்ததுக்கு பின்னாடி அவர் அந்த பாடல் பாடியிருப்பார். அந்த பாடல்கள் கேட்கும்போது தன்னுடைய மனைவி இறந்த ஞாபகம் ஒரு சில பேருக்கு வரும். இப்படி சோக பாடல்கள் உங்களுடைய பழைய நினைவுகளை மீட்டுவதற்கும் ஒரு இதாக அமைகின்றது. சரி, நிகழ்ச்சி நாங்கள் இந்த சோகத்தை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பது சம்பந்தமாக பேசிக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல ஒரு பாடல் தரப்போகின்றேன், கேட்கலாம் எல்லோருமாக. கடற்கரை சாட்சி காதல் கண்ட போது கடலை போலே நெஞ்சி நெஞ்சி பாவை நெஞ்சி காதல் பிறந்த கதையை ஓஹோ, ஐசா கியா? ஆஹா, உனக்கு அர்த்தமெல்லாம் தெரிஞ்சிருச்சா? கடலை சாட்சி நெஞ்சே நெஞ்சே பாவை நெஞ்சே காதல் பிறந்த கதையை ஏய், तुम बहुत खूबसूरत हो. அடடே, இந்த बहुत बहुतனா என்ன? கண
சாட்சி கடல் அலை சாட்சி நெஞ்சே நெஞ்சே பாவை நெஞ்சே காதல் பிறந்த கதையை சொல்வா You are listening Radio Tamil FM. நிகழ்ச்சியோடு எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் எங்களோடு வந்து இப்பொழுது இணைந்து கொண்டிருக்கின்றார் யார் என்றால் குலசேகரன் வந்து இணைந்து கொண்டு சொல்லியிருக்கிறார். அண்ணா பாடலுக்கு நன்றி அப்படி என்று சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொன்னால் இந்த பாடல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் எங்களோடு வந்திருக்கின்றார் சின்ன கவுண்டர் என்ற முகப்புத்தத்தினூடாக வந்து எடுத்து கூட சொல்லியிருக்கின்றார். ஸ்டிக்கர் கமெண்ட்ஸ் வந்திருக்கின்றார். அருமையான பாடல் அப்படின்னு சொல்லுங்க. சந்தியா வந்து நிறைய ஸ்டிக்கர் கமெண்ட்ஸ் வந்திருக்கின்றார். அவரும் ஸ்டிக்கர் கமெண்ட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது. சரி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து கொள்வதற்கு. சரி, ஒலித்த பாடல் கூட காதல் பாடல் தான். பொதுவாகவே இந்த காதலும் அதிகமான சோகத்தை தந்திருக்கின்றது. அதுதான் நான் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன். அது என்ன வகைக்கு வருகின்றது? இந்த எதிர்பார்த்து நடக்க முடியாதது என்ற வகைக்குள் வருகின்றது இந்த காதல். இப்படியான விடயங்கள் ஒரு விதத்தில் சோகத்தை அதிகமாக தந்துவிடுகின்றது. பொதுவாக ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் இந்த முதல் காதல் முதல் முத்தம் இரண்டுமே மறக்க முடியாதாக சொல்லப்படுகிறது. இந்த இரண்டும் தவறவிட்டால் அந்த சோகத்தை அவர்களால் பின் நாட்கள் பூராகவே அனுபவிக்க வேண்டிய தேவை வரும். என சொன்னால் அதை மறக்கவே முடியாது என்று சொல்லப்படுகிறது. இது ஆங்கிலத்தில் இருப்பவர்கள் அதிகமாக சொன்னாலும் இது தமிழுக்கும் இது பொருந்துகின்றது என்று சொல்லி நிறைய பேர் சமூக வலைத்தளங்கள் பதிவிடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, என்னதான் சோகமாக இருந்தாலும் ஒரு விடயத்தை இந்நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வார். சோகமாக உங்களுக்கு இருக்கின்ற தருணத்தில் நீங்கள் வெற்றி கொண்ட தருணங்களை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய சோகம் ஓரளவுக்கு மாறும். அதை வெற்றி கொண்ட தருணம் என்ன தருணமாக இருக்கலாம்? நீங்கள் ஒரு கால்பந்து வீரராக இருந்து ஒரு பெரிய ஒரு மச்சை வென்று கொடுத்து உங்களுக்கு ஒரு புகழ் கிடைத்ததாக இருக்கலாம். இல்லாவிடில் ஒரு இடத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சம்பவத்தை செய்து எல்லோராலும் பாராட்ட பெற்ற ஒரு விடயமாக இருக்கலாம். என்ன நீங்கள் சோகமாக இருக்கின்ற தருணத்தில் அந்த நினைவை நினையுங்கள். அதே நேரத்தில் இன்னொரு விடயம் சொல்ல போகுது. இந்த சோகமாக இருக்கிற நேரத்தில் என்னத்தை நினையுங்கள் என்று பாடலோடு உங்களோடு பாய்ந்து கொள்ளலாம். கேட்கலாம். பாடல் சுபைட்டான பாடல். நான் சொன்ன விடயத்துக்கும் இந்த பாடலுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. இந்த சில நேரங்களில் இந்த சில பாடல்கள் கேட்கும்போது எங்களுக்கு பழைய நினைவுகள் வரும். அதுவும் ஒரு வித சோகத்தை தந்துவிடும் என்று சொல்லியிருந்தேன். அந்த சோகம் கொஞ்சம் நன்றாக இருக்கும். அதாவது உணரும் போது, என்ன சொன்னால் பள்ளி பருவ நினைவுகளை உணரும் போது அப்படியான பாடல் தான் வர இருக்கின்றது. கேட்கலாம். பரத்வாஜினுடைய இசையில். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்த்தது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதல் பிடித்த தட்டாம்பூச்சி, முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு, முதன் முதல் குடித்த மலபார் பீடி, முதன் முதல் சேர்த்த முண்டியல் காசு, முதன் முதல் பார்த்த டூரிங் சினிமா, முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி, முதல் முதல் வாழ்ந்த கிராமத்து
கூட்டாஞ்சோறு முதல் முதல் போன சிக்கு புக்கு பயணம் முதல் முதல் அழுத சிநேகிதன் மரணம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதலாக பழகிய நீச்சல் முதன் முதலாக ஓட்டிய சைக்கிள் முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர் முதன் முதலாக அப்பா அடித்தது முதன் முதலாக சாமிக்கு பயந்தது முதன் முதலாக வானவில் ரசித்தது முதல் முதலாக அரும்பிய மீசை முதல் முதலாக விரும்பிய இதயம் முதல் முதலாக எழுதிய கடிதம் முதல் முதலாக வாங்கிய முத்தம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே சூப்பரான பாடல் ஒன்று ஒலி தோய்ந்திருக்கிறது கேட்டு ரசித்து வந்திருக்கின்ற பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் இப்படியான பாடல்கள் கேட்பதன் மூலமாக வருகின்ற இந்த சோக உணர்வு அவ்வளவு தூரம் பெரிதாக ஒன்றுமே செய்ய போவதில்லை. ஏனென்று சொன்னால் நடந்திருக்கின்ற சோகத்தை இது வெளிப்படுத்தவில்லை. ஏற்கனவே எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த ஒரு சோகத்தை மீட்டி பார்க்க உணர்கின்றது. அப்படியான ஒரு சோகத்தை மீட்டி பார்ப்பதும் ஒரு நல்ல ஒரு விடயம். என்னென்னு சொன்னால் இவ்வளவு தூரம் சோகத்தை தாண்டி வந்திருக்கின்றோம், அதே ஒரு பெரிய ஒரு விடயம், இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனதில் விதைத்துவிட்டு செல்கின்றது. மற்றது ஏற்கனவே வாழ்க்கையில் நடந்ததை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுதுதான் எங்களுடைய அடுத்த கட்டத்தை இன்னும் சிறப்பாக செல்ல முடியும். அடடா இவ்வளவு பெரிய ஒரு துன்பத்தை கடந்து வந்திருக்கிறோம், இனி ஒரு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்து வைக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கவனமா வைப்பீர்கள். அதனால் சோக பாடல்கள் கேட்பதால் நீங்கள் சோகமாக சென்றதற்கு உரிய சந்தர்ப்பம் குறைவு. அந்த நிமிடத்தில் உங்களுக்கு ஒரு மன சுமையாக இருக்கும். அடடா இவ்வளவு சோகத்தை வேறு ஒரு பிரச்சனையுமே ஏற்படுவதில்லை, கேட்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நேரமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. 5:34 அடிமாங்கனி பூங்குடமே புது மாதுளை தேன் சரமே என் மார்பினில் ஆடிடும் தாமரை பூவே பிரியா 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 என் பிரியா
வாசந்தரும் வேளை வளையோசை பாடி பாடி மயக்கு